High and over square leg for 6. Goes again. Good for Yashasvi Jaiswal, his first in Test match cricket. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் இந்தியா இங்கிலாந்து மேட்ச் நேற்று முடிந்துவிட்டது. நான்காவது நாளிலே முடிவுக்கு வந்துவிட்டது. இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 450 ரன்கள் அடித்து ஆல் அவுட் ஆனது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து 319 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. அதைத் தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடிய இந்திய அணி 430 ரன்களுக்கு 4 விக்கெட்டை இழந்து டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்துக்கு 555 ரன்களை இலக்காக கொடுத்தது இந்தியா. யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் நேற்று இங்கிலாந்து 5வது நாளாக அந்த மேட்சை கொண்டு போக நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இங்கிலாந்து அணிகளுக்கு. பும்ரா, முகமது சிராஜ் பவுலிங்கை ஓரளவுக்கு இங்கிலாந்து சமாளித்தாலும் இடைவெளிக்கு முன்னாடி 2 விக்கெட்டை இங்கிலாந்து இழந்துருச்சு. அதுக்கு பிறகு வந்த ஜெட்டு அத்தனை விக்கெட்டை கரைச்சிட்டாருங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே சதம் போட்ட ஜெட்டு செகண்ட் இன்னிங்ஸில் அவர் பேட்டிங் பிடிச்ச வாய்ப்பு கிடைக்காட்டாலும் விக்கெட்டுகளை தகர்த்துட்டாருங்க. நம்ம சடேஜா 4 விக்கெட்டை தூக்கிட்டு, அஸ்வின் 1 விக்கெட்டு, பும்ரா 1 விக்கெட்டு, குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டு, முகமது சிராஜ் 1 விக்கெட், இப்படி பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. நேற்றைக்கு மேட்ச்சு 5 நாள் வரைக்கும் போகுமான்னு தான் நம்ம நினச்சோம். 4 நாளைக்கு மேட்சை முடிச்சுட்டாங்க. மொத்தம் 40 ஓவரில் இங்கிலாந்து ஜோடி முடிஞ்சிருச்சு. மிகப்பெரிய வெற்றியை இந்தியா நேற்றைக்கு இன்டர்நேஷ்னல் வெற்றியாக இந்த வெற்றி அமைஞ்சிருக்கு. இந்திய கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் உலகிலே இது மிகப்பெரிய ஒரு சாதனை வெற்றியாக அமைஞ்சிருக்கு இந்தியாவுக்கு. இதுதான் சாதனை நினைக்கிறேன். அப்படி தான் இந்த வெற்றி நேற்றைக்கு அடைஞ்சிருக்காங்க இந்தியா. மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ரசிகர்கள் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. புது பிளேயர்கள் எல்லாம் சூப்பராக விளையாடுறாங்க. சர்ப்ராஸ் கானா அப்படின்னு ஒரு பிளேயர் வந்திருக்காரு. இப்படின்னு அவர் புதிய பிளேயர்கள்லாம் பயங்கரமாக அடிப்படையாட்டி இந்தியாவுக்கு உண்மையிலேயே கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு சச்சின் சேவாக்கு அந்த காலத்தில் இருந்த ஒரு டீம் விளையாடியது போல நேற்றைக்கு ஒரு உணர்வை இந்தியா பேட்டிங் கொடுத்தது. அப்படி இருந்துச்சு இந்தியாவுக்கு பேட்டிங்கு. இந்த 3வது டெஸ்ட் மேட்ச் இந்தியா அருமையான ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா.